என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வாங்க பிரண்டை சட்னி அரைக்கலாம். பிரண்டை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொழுந்தாக வாங்குங்க. நீங்கள் சந்தையில் வாங்கினாலும் சரி இல்லை மார்க்கெட்டில் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி கொழுந்தாக இருக்கணுங்க. இப்படி கையில் இப்படி எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா உடையணும். இந்த மாதிரி அப்போ தான் ரொம்ப முத்துன்னு தான் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சட்னி நல்லா இருக்காது. இது ஃபஸ்ட்டு நார்மல் தண்ணியில் ஊற வச்சுருக்குறேங்க. கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ இது கொஞ்சமாக புளி ஊற வச்சு இவ்வளோ தண்ணி புளித்தண்ணி இவ்வளோ தண்ணி இருக்குதுங்க. இப்போ நம்ம புளித்தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாங்க. ஒரு மணி நேரம் அப்படியே புளித்தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா மக்காதுங்க. அதாவது நமக்கும் நமத்து போகும், பிக்கும். கையெல்லாம் பட்டுச்சுன்னா நீங்கள் அதை சட்னி அரைச்சாலும் அந்த டேஸ்ட் இருக்குங்க. நமக்கு இப்படி பண்ணிட்டோம்னா அது இருக்காது. இந்த புளித்தண்ணிலே நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்த அளவு நமக்கு பிக்காது, நமைச்சல் இருக்காதுங்க. அது ஒரு மாதிரியாக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நம்ம இதில் ஊற வச்சு நம்ம இதை வதக்கி நம்ம சட்னியாக இருக்கும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. புளித்தண்ணியில் ஊறுதுங்க. ஒரு மணி நேரமாக பிரண்டையை புளித்தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். நம்ம இதை நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்களா. நம்ம பூண்டு ஒரு 4, அப்புறம் இஞ்சி போட்டுக்கிறேங்க, ஜீரகம், மிளகு, வரமிளகாய் 2, தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளி இருந்தால் 1 தக்காளி போட்டுங்க. சின்ன வெங்காயம் போடுங்க, பெரிய வெங்காயம் வேண்டாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிரண்டை நல்லா வதக்கிடலாங்க. அதுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் ஆகிற மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேங்க. இப்போ இந்த பிரண்டை இந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வதக்கணுங்க. இந்த தண்ணி இந்த புளி தண்ணியை செடிக்கு ஊற்றிடுங்க. இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காய வச்சதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பிரண்டை போட வேண்டாம். ஏன்னா பிரண்டை போட்டோன்னே வெடிக்குங்க. அதனால் நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு நல்லா ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரண்டை போட்டு அப்புறம் மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா ஒரு 10 நிமிஷமாட்டம் வதக்கணுங்க. பிரண்டை நல்லா வதங்கிடணும். நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் காட்டுறேன் உங்கள்கிட்ட. அதுக்குள்ளே இந்த அடுப்பில் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாங்க. அது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். அதுக்காக இந்த அடுப்பில் இது வதக்கி விட்டுருக்குறேங்க. இந்த அடுப்பில் நான் இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கலாங்க. நல்லா இஞ்சி பூண்டு போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய், ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாங்க. நான் இதுக்குமே நல்லெண்ணெய் தாங்க ஊற்றினேன். நீங்கள் பிரண்டை தவிர்க்கு நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லதுங்க. நம்ம கை கால் வலி, மூட்டு வலி இதுக்கெல்லாம் பிரண்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு பிரண்டை சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க. நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி வதக்குனா போதுங்க. இந்த பக்கம் நமக்கு பிரண்டை பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுக்கு மேலே வதங்க தேவையில்லை, போதுங்க. இதை நிறுத்திடலாம். நம்ம கடைசியாக கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க. இந்த அளவு புளித்தண்ணிலேயே ஊற வச்சுருக்குறோம். இருந்தாலும் அது பிரண்டை மக்கும், மக்காது. ஊறுனாலும் நல்லா மக்காதுங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுடலாங்க. போட்டு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. இப்போ இது கூட பொட்டுக்கல்ல போட்டிருக்கிறேங்க. அப்புறம் தேங்காய், கருவேப்பிலை, உப்பு, கடைசியாக உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. சட்னி சூப்பராக அரைச்சாச்சுங்க. இப்போ தோசை ஊற்றிடலாங்களா. சோளமும் கம்பு அப்புறம் ராகி 3 கலந்து சுட்டங்க. தோசை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது நான் ஒரு நாளைக்கு எப்படி செய்யறதுங்கிற வீடியோ போடுறேன். இந்த பிரண்டை சட்னிக்கும் இந்த தோசைக்கும் அவ்வளோ காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க.
நீங்களும் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க, சூப்பராக இருக்கும். பிரண்டை சட்னி வந்து கை கால் வலி இடுப்பு வலி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க, சரியாக போயிடும். இது நீங்கள் மார்க்கெட்டில் கிடைச்சாலும் சரி, இல்லை தோட்டம் வச்சுக்கிட்டு தோட்டத்தில் இருந்தாலும் சரி, பறித்து வாரத்தில் 2 நாளைக்காவது சட்னி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.